கலாத்தியர் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் முதல் 53ஆம் வசனம் வரை. நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியிலே அவர்கள் தங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும் போது நீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்துக்கும் உம்முடைய நாமத்துக்கு நான் கட்டின இந்த ஆலயத்துக்கும் நேராக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அந்த சத்துருக்கள் அவர்களை தூரத்திலாகிலும் சமீபத்திலாகிலும் இருக்கிற தங்கள் தேசத்துக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து தங்களை சிறைப்பிடித்து கொண்ட தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்துக்கு நான் கட்டின இந்த ஆலயத்துக்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உம்முடைய ஜனங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவத்தையும் அவர்கள் உம்முடைய கட்டளையை மீறி அவர்கள் துரோகங்களையும் எல்லாம் மன்னித்து அவர்களை சிறைபிடித்து கொண்டு போகிறவர்கள் அவர்களுக்கு இறங்கத்தக்கதான இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக. அவர்கள் எகிப்தென்கிற இருப்பு காலவாயில் நடுவில் இருந்து தேவரீர் புறப்பட பண்ணின உம்முடைய ஜனமும் உம்முடைய சுதந்திரமாய் இருக்கிறார்களே, அவர்கள் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின் படியெல்லாம் தேவரீர் அவர்களுக்கு செய்யும்படி உம்முடைய கண்கள் உமது அடியானின் வேண்டுதலுக்கும் உமது ஜனமாகி இஸ்ரவேலின் வேண்டுதலுக்கும் திறந்திருப்பதாக. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் எங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும்போது உம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்னபடியே தேவரீர் பூமியின் சகல ஜனங்களிலும் அவர்களை உமக்கு சுதந்திரமாக பிரித்தெடுத்தீரே என்று விண்ணப்பம் பண்ணினான் என்பது பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தேவ கிருபையும் சமாதானமும் நிறைவாய் பெருகுவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியானது வாசிக்கப்பட்ட பகுதியானது சாலமோனுடைய ராஜாவினுடைய ஒரு விண்ணப்பமாக இருக்கிறதை பார்க்கிறோம். தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணி அந்த தேவாலயத்தில் நின்று ஆண்டவர் நோக்கி வேண்டுகிற ஒரு விண்ணப்பமாக இருக்கிறதை இந்த பகுதி நாம் வாசிக்க கேட்டோம். இந்த பகுதியிலே நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய 2 காரியங்கள் என்னவென்று சொன்னால், ஒன்று பிரித்தெடுத்தீரே என்று சொல்லுகிறார். பிரித்தெடுத்தீரே, அன்பானவர்களே, ஆண்டவருடைய சுதந்திரமாக பிரித்தெடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். எப்படி வெட்டி எடுக்கப்படுகின்ற கனிமங்கள் அதிலிருந்து தங்கத்தையும் துகள்களை பிரித்தெடுப்பது போல இந்த உலகத்திலே ஆண்டவர் பற்பல ஜாதிகள் தேசங்களிலே வாழுகிற ஜனங்களிலிருந்து ஒரு கூட்டத்தை ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. ஆகவே எல்லா ஜனங்களிலிருந்தும் இதோ எகிப்தின் தேசத்திலிருந்து பிரித்தெடுத்தீரே. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எகிப்து என்கிற இருப்பு காலவாயிலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறீர் என்பதை அங்கு 51ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த உலகத்திலே ஒரு குறிப்பிட்ட நிலைகளிலே இருந்து, குறிப்பாக எகிப்து என்பது பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அப்படி சுதந்திரமாக பிரித்தெடுத்திருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆகவே இந்த உலகத்திலே கர்த்தர் எகிப்து என்றும் பாவத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய சுதந்திரமாக பிரித்தெடுத்தது போல நாமும்
அவருடைய சுதந்திரமாக, அவருடைய ஜனமாக வாழும்படியாக அவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படியானால் நாம் யார் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் அவருடைய சுதந்திரமாக. நாம் அவருடைய சுதந்திரம் என்பதை நாம் ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. தேவரே உங்களுடைய சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்படியானால் அவருடைய சுதந்திரமாக இருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார், நம்மை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த புதிய நாளிலும் அப்படியாக காப்பாற்ற வல்லவர். ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலும் நம்மை காப்பாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் நாம் பிரித்தெடுக்கப்பட்ட அவருடைய சுதந்திரம். இரண்டாவது, இந்த பகுதியை பார்க்கும் பொழுது 48ஆம் வசனத்தில் சொல்கிறார், தங்கள் இருதயத்தோடும் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்திற்கு திரும்பி என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த உலகத்திலே பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் சில சமயங்களிலே வழி விலகி போகிறது. ஆகவேதான் 46ஆம் வசனத்தில் சொல்கிறார், பாவம் செய்யாத மனுஷன் உலகத்திலே இல்லையே, பாவம் செய்யாத மனுஷன் உலகத்திலே இல்லையே. ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையிலே வழி தவறி கால் வலிக்கு எங்கள் வாழ்க்கையிலே பாவத்திலே நாங்கள் விழுந்து விட்டோமானால், ஒருவேளை அந்த நிலைகளில் விழுந்து விட்டோமானால், ஆண்டவரே உங்களுடைய இரக்கம் கிடைக்கட்டும். ஒருவேளை நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் பாவத்திற்கு நேராய் செல்லும் பொழுது எங்களை என்ன செய்வார்கள்? மீண்டும் அந்த சிறையிருப்பு அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு சென்று விடுவார்கள். ஆகவே சிறைப்பிடித்து சென்று விடுவார்கள். சிறைப்பிடிக்கப்பட்ட சென்ற தேசத்திலே எங்களை அதிகமாக ஒடுக்கி வேதனைப்படுத்தும் பொழுது, எங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு இடத்துக்கு நாங்கள் திரும்பும் பொழுது நீர் எங்களுக்கு இரக்கம் கிடைக்க செய்ய வேண்டும். ஆகவேதான் திருமறை அங்கு 50ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், அவர்களுக்கு இரங்கத்துக்கான இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக, இரக்கத்தை கிடைக்க பண்ணும் என்று சொல்லுகின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே திரும்ப வேண்டும் என்பதை இங்கு வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை நாம் பாவம் செய்யாத மனுஷன் உலகத்தில் இல்லை, ஏதோ நிலைகளை நாம் வழிக்கு விழுந்து விடுகிறோம். ஆனால் கர்த்தரை உணர்வடைய செய்யும் பொழுது, ஆண்டவர் நம்மோடு உணர்த்தும் பொழுது நாம் உடனடியாக திரும்ப வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்கிறார். நாம் ஒருவேளை நாம் திரும்பாமல் இருப்போமானால் ஆண்டவர் திருத்துவதற்கு பிரயாசப்படுவார். ஏனென்றால் அவருடைய சிந்தனையில இருக்கிறதெல்லாம் அவருடைய சுதந்திரம் என்பதுதான். அவருடைய சுதந்திரம், பிரித்தெடுக்கப்பட்ட சுதந்திரம் என்ற ஒரு எண்ணம் அவருடைய சிந்தனையில் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்படியானால் நாம் திரும்பி வர வேண்டும். ஆண்டவருக்கு நேராக திரும்ப வேண்டும். இல்லாவிட்டால் ஆண்டவர் திருத்துவதற்கும் பிரயாசப்படுவார். இது பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவர் அவர் கற்றுக் கொடுக்கிற காரியம். எதற்காக சிறையிருப்புக்கு அனுப்புகிறார்? எதற்காக சிறைபிடித்து செல்லப்படுகின்றார்கள்? எப்பொழுதெல்லாம் மனுஷன் பாவம் செய்கிறானோ, ஆண்டவருடைய சுதந்திரம் என்பதை மறந்து போகிறானோ, அப்பொழுதெல்லாம் சிறைபிடிக்கப்படுகிறான். எதற்காக? திருத்துவதற்காக ஆண்டவர் அவிதமாக சிறைப்பிடிக்கப்படுகிற அனுபவத்துக்கு அனுப்புகிறான். அப்படியானால் அந்த அனுபவத்திலிருந்து நாம் திரும்பி வருவதற்கு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவரிடத்தில் முழு அன்போடு கூட நாம் திரும்பி வர வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் எவ்வளவு அன்புள்ள ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நம்மை பிரித்து சகல ஜனங்களிலிருந்து நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். எகிப்திய பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக வாழ வேண்டும். ஒருவேளை நாம் தவறும் பொழுது ஆண்டவர் சிறையிருப்புக்குள்ளாக நம்மை அனுப்புகிறார். எதற்காக? திருந்த வேண்டும் என்பதற்காக, திருத்துவதற்காக. ஆனால் திருத்தப்படுகிற நிலைகளிலே அது உணர்வடைகிற நிலைகள். ஆகவே அது திருத்தப்படுகிற நிலைகளிலே அங்கே ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிற ஒரு காலம், நம்முடைய வாழ்க்கை நம்மோடு ஆண்டவருடைய வசனத்தின் வழியாக ஏதோ நிலைகளிலே ஆண்டவரோடு பேசுகிற ஒரு காலம்.
அந்த நிலைகளிலே தேவ சத்தத்தை கேட்டு அவருக்கு நேராக திரும்பிவிட்டால் இருள் விலகி போகும், அடிமைத்தனத்தின் சிறைகள் கடந்து போகும். இதோ இருப்பு காலவாயிலிருந்து மீட்கப்பட்ட ஜனமாக நீங்களும் நானும் வாழ்ந்திருக்க முடியும். ஆகவே இந்த உலகத்திலே நாம் சிறப்பானவர்கள். நம்மிடத்தில் இன்னும் ஆண்டவர் அன்புள்ளவராக இருக்கிறார். அவருடைய அன்புக்கு ஈடாக எதுவுமே கிடையாது. தன் ஜீவனையே கொடுத்த ஆண்டவர் அந்த அன்புக்கு ஒருபோதும் துரோகம் செய்யாதபடி கர்த்தருக்காக நாம் வாழ்ந்திருப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்தருளுவாராக. ஆமென்.